நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று தஜ்ஜால் உலகம் எங்கும் சுற்றுவான், வேகமாக எல்லா இடங்களுக்கும் செல்வான், மக்களை வழிகெடுப்பான், சில கண்வித்தைகளை காட்டி தன் பக்கம் ஈர்ப்பான். எந்த அளவிற்கு அவனால் மக்களை வழிகெடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு அவன் வழிகெடுப்பான். இப்படியெல்லாம் வழிகெடுத்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ்வினால் அற்புதமாக முறையில் இந்த உலகத்தில் தோன்றிய ரூஹுல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையை ரப்புல் ஆலமீன் மீண்டும் இந்த உலகத்திற்கு அவர்களை வரச் செய்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். இந்த வழிகெடுக்கக்கூடிய இந்த தஜ்ஜாலை அவனை அழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வானமண்டலத்திற்கு உயர்த்தப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வையகத்திற்கு மீண்டும் அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கும் முகமாக இந்த உலகத்தில் சில ஆண்டு காலம் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா அனுப்புகிறான். அவர்களுடைய வருகை மிக அற்புதமானது. திமிஷ்க் என்று சொல்லக்கூடிய டெமாஸ்கஸ் நகரத்தினுடைய கிழக்கு பகுதியினுடைய வெள்ள மினாராவில் சுப்ஹானல்லாஹ் அழகிய தோற்றத்தோடு வண்ணை ஆடை அணிந்து வெண்ணிற ஆடை அணிந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இறங்குவார்கள். நபிகள் நாயகம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை எப்படி இருக்கும் என்று சொன்னால், இரு மலக்குகளுடைய ரெக்கைகள் மீது அவருடைய கரங்களை வைத்தவர்களாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். அல்லாஹின் மிகப்பெரும் ஒரு குதிரத், ரப்பின் மிகப்பெரும் ஒரு ஆற்றல். உயர்த்தப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் உயிரோடு உலகத்திற்கு இறங்குகிறார்கள். இந்த குதிரத்தை நாம் விளங்க வேண்டும் அருமையானவர்களே. இறங்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகிறார்கள். அவர்கள் தலை குனிவார்களேயானால் வேர்வை முத்துக்களாக சொட்டும். அவர்களுடைய வேர்வை துளிகள் முத்துக்களாக கொட்டும். அவர்கள் தலை நிமிர்ந்து பார்ப்பார்களேயானால் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வேர்வை சுப்ஹானல்லாஹ் அது நூறானியத்தாக ஜொலிக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முத்துக்களாக கொட்டும். தலை குனிந்தால் நிமிர்ந்தால் அந்த வேர்வை துளிகள் நூறானியத்தாக ஜொலிக்கும். இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மூச்சு காற்றை எந்த நிராகரிப்பவர்களெல்லாம் நுகருகிறார்களோ, காஃபிர்களெல்லாம் நுகருவார்களேயானால் அவர்களெல்லாம் மரணித்து விடுவார்கள் என்று சொன்னாங்க. இன்னும் அற்புதம் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், ரப்பினுடைய குதிரத். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மூச்சு காற்று எந்த அளவிற்கு இருக்கும் என்று சொன்னால், அவருடைய கண் பார்வை எந்த அளவிற்கு தூரமாக இருக்குமோ அந்த அளவிற்கு அவருடைய மூச்சு காற்று செல்லும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூச்சு காற்றை காஃபிர்கள் நுகர்வார்களேயானால் மரணிப்பார்கள். அவருடைய மூச்சு காற்று எந்த அளவிற்கு வேகமாக இருக்கும் என்று சொன்னால் அவருடைய கண் பார்வையினுடைய தூரத்திற்கு அளவிற்கு அந்த மூச்சு காற்று செல்லும். அற்புதமான படைப்பு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வான மண்டலத்திற்கு அல்லாஹ்வினால் குதிரத்தால் உயர்த்தப்பட்டவர்கள். அதே அடிப்படையில் அவர்கள் இறக்கப்படுகிறார்கள். இவர்கள் இறங்கி சுப்ஹானல்லாஹ் இந்த உலகத்தில் 40 ஆண்டுகள் தங்குவார்கள். அந்த நேரத்தில் எல்லோரும் ஈமான் கொள்வார்கள். மூச்சு காற்றை காஃபிர்கள் நுகர்ந்தவர்கள் எல்லாம் மரணிப்பார்கள். சில நல்லவர்கள், நிரம்ப பேர்கள், அதிகமான பேர்கள் அவர்களை கொண்டு ஈமான் கொள்வார்கள். இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நேரத்தில் தான் ரூஹுல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை தேடுவார்கள். தேடி இறுதியாக லுத் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் அவனை பிடித்து அவனை மரணிக்கச் செய்வார்கள். மக்களை வழிகெடுத்த தஜ்ஜாலை தேடி கண்டுபிடித்து அவனை மரணிக்கச் செய்கிறார்கள். அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்வு
தொடக்கமாகி ரொம்ப பேர்கள் ஈமான் கொள்வார்கள். சுபஹானல்லாஹ். தஜ்ஜாலால் பாதிக்கப்பட்டு சிரமத்தில் உள்ளாக்கப்பட்டவர்களிடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவார்கள், அவர்களுடைய முகத்தை தடவுவார்கள் என்றும் கூட ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் 40 ஆண்டுகள் உலகத்தில் தங்குவார்கள், நிகாஹ் செய்வார்கள், குழந்தை பாக்கியமும் பெற்றெடுப்பார்கள், ஹஜ்ஜும் செய்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தை இப்படி சொன்னாங்க, எந்த நபிமார்களும் 3 காரியம் செய்யாமல் இல்லை என்று சொல்வார்கள். அதில் சில விஷயம் என்ன தெரியுமா? ஹஜ்ஜு செய்யாமல் எந்த நபிமார்களும் இல்லை, நிகாஹ் செய்யாமல் எந்த நபிமார்களும் இல்லை, ஆடு மேய்க்காமல் எந்த நபிமார்களும் இல்லை. எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள், எல்லா நபிமார்களும் நிகாஹ் செய்திருக்கிறார்கள், எல்லா நபிமார்களும் ஹஜ்ஜு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சய்யிதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வையகத்திற்கு வருகை தந்து அவர்களும் ஹஜ்ஜு செய்வார்கள், அவர்களும் நிகாஹ் செய்வார்கள் என்பதை ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு கட்டளை இடுவார்.